சுவாமி, சற்று அமைதியாக அடியேன் சொல்வதை செவிசாய் தருள வேண்டும். தாங்கள் யாத்திரை புறப்பட்டு சில நாட்களிலேயே தெய்வவாரியின் உடல்நிலை மாறுபாடு கண்டுவிட்டது. அவர் தங்கள் பிரிவை தாங்க மாட்டாது தவிக்கிறார், புலம்புகிறார். நினைத்தேன். அடியேன் புறப்படும் போதே கவனித்தேன், இவன் விபரீதமாக ஏதாவது செய்வான் என்று. சரி, என்ன வேண்டுமாம் அவனுக்கு? தாங்கள்தான் வேண்டுமாம். திருவரங்கத்திற்கு தாங்கள் திரும்ப வரும் நாள் என்றைக்கு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதோ பார் அரையரே, அடியேன் திருவரங்கம் திரும்புவது பற்றி இன்னும் முடிவு செய்யவில்லை. இங்குள்ள அனந்த பத்மநாபன் என் சிந்தையில் கலந்து விரிந்து பறந்து கிடக்கிறான். அவனை உடனே பிரிந்து அடியேனால் வர முடியாது. இன்னும் சில காலம் அவனை பொறுத்துக் கொள்ளச் சொல். ஆனால் அதுவரை தெய்வவாரி உயிர் தரிக்க மாட்டார் போல் தெரிகிறது. அப்படி சொல்லச் சொல்லி உன்னை அனுப்பி வைத்தான் அவன்? இல்லை சுவாமி, தெய்வவாரி சொல்லி அடியேன் இங்கு வரவில்லை. உறக்க பேசும் நிலையிலும் அவர் இல்லை. அன்னபானம் இன்றி படுக்கையில் மனநோயால் பீடிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் நிலை கண்டு திருக்கோஷ்டி நம்பிகள்தான் அடியேனை இங்கு அனுப்பி தங்களின் நிலை என்னவென்பதை அறிந்து வரச் சொன்னார். முடிந்தால் தங்களுடனேயே புறப்பட்டு வரும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார். நன்றாக இருக்கிறது உங்கள் செய்கை. அந்த தெய்வவாரி இப்படித்தான், ஏதாவது முரண்டு பிடிப்பான். அதை பொருட்படுத்தாமல் இருந்து பாருங்கள், பிறகு தானாக வழிக்கு வந்து விடுவான். வர வர அவன் பிடிவாதம் எல்லை மீறி போய்விட்டது. இருப்பினும் தெய்வவாரியின் விஷயத்தில் தாங்கள் சற்று கருணை காட்ட வேண்டும். அரையரே, நீர் என்ன சொன்னாலும் இப்போதைக்கு அடியேன் இங்கிருந்து புறப்படும் விருப்பத்தில் இல்லை. வேண்டுமென்றால் அவனிடம் இப்படி சொல், ஆச்சாரியனும் உன்னை பற்றிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார், சீக்கிரம் வந்து விடுவார். அதுவரை அடியேனிட்ட ஆணைப்படி உம்மை நடந்து கொள்ளச் சொன்னார் என்று தெரிவித்துவிடு. சொன்னால் கேட்டுக்கொள்வான். சரி, வந்தது வந்துவிட்டாய். நாளை பகவானை தரிசித்துவிட்டு பிறகு புறப்படு. அரையரே, ஆச்சாரியார் பற்றி தாங்கள் நன்கு அறிவீர்கள். அவர் ஒன்று தீர்மானித்து விட்டால் அதிலிருந்து சுலபத்தில் பின்வாங்க மாட்டார். ஆமாம், மலராண்டார் சொல்வது சரிதான். ஆனால் தெய்வவாரி சுவாமியை நினைத்தால் அடியேனுக்கும் கவலையாகத்தான் இருக்கிறது. அவரது நிலையை அடியேன் நேரே கண்டு பயந்து போய் இங்கு வந்திருக்கிறேன். ஆச்சாரியார் சொன்ன செய்தியை தெய்வவாரியிடம் எப்படி சொல்லி புரிய வைக்கப் போகிறேனோ. திருவரங்கத்து பெருமானே, இதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை நீதான் உன் அடியவன் தெய்வவாரி சுவாமிக்கு கொடுக்க வேண்டும். என்னடி திடீரென்று இப்படி சொல்கிறாய்? இப்பொழுதுதானே நீ விளையாட வருகிறேன் என்று சொன்னாயே? ஆமாம், சொன்னேன். இப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது நான் வியாழக்கிழமை விரதம் என்று. வெள்ளிக்கிழமை விரதம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்னடி வியாழக்கிழமை விரதம்? அதிசயமாக இருக்கிறதே. எதற்கடி விரதம் இருக்கிறாய்? அதை சொல். அதிரசத்திற்காக விரதம் இருக்கிறேன், போதுமா? சொல்ல இஷ்டமில்லை என்றால் போயேன். அதற்கு ஏன் கோபப்படுகிறாய்? ஏய் வாங்களடி, நாம் போகலாம். அம்மா, நான் கோவிலுக்கு போகிறேன். கோவிலுக்கா? விளையாட போகிறேன் என்று சொன்னாயே, ஏன் திடீரென்று மனதை மாற்றிக்கொண்டாய்? அம்மா, இன்று வியாழக்கிழமை. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு காந்திமதி மாமி அதிரசம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்களே. அதுதானே பார்த்தேன். எதை மறந்தாலும் அதிரசத்தை மறக்க மாட்டாயே. சரி சரி, போனேன் வந்தேன் என்று வர வேண்டும், சரியா? சரி அம்மா, நான் வருகிறேன். கௌசல்யா, கௌசல்யா, காலையில் என் துவாலையை துவைத்து போட்டாய் அல்லவா? அதை கொடியில் காணவில்லையே. நன்றாக இருக்கிறது. அது இன்னுமா கொடியில் தொங்கிக் கொண்டிருக்கும்? அது எப்போதோ உலர்ந்து போயிற்று. மடித்து எப்போதும் வைக்கும் இடத்தில் வைத்திருக்கிறேன். அங்கே போய் பாருங்கள். சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆமாம்,
தஞ்சா எங்கே அவசரமாக போகிறாள்? கோவிலுக்கு. கோவிலுக்கா? இந்த நேரத்தில் அவள் விளையாடத்தானே போவாள். பரவாயில்லை, எப்படியோ பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் சரிதான். அவள் பெருமாள் கோவிலுக்கு போகவில்லை, பிறகு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிருக்கிறாள். ஆஞ்சநேயரும் பெருமாள் பக்தர் தானே? ஆனால் உங்கள் அருமை பெண் எதற்காக போயிருக்கிறாள் தெரியுமோ? ஆஞ்சநேயரை சேவிக்கத்தான் போவாள். வேறு எதற்கு போவாள்? அவளுக்கு ஆஞ்சநேயர் இரண்டாம் பட்சம், பக்ஷணம்தான் முதல் பட்சம். பட்சணமா? ஓ, வடமாலை பிரசாதமா? அதற்காக தான் இந்த ஓட்டம் முடிகிறாளா அவள்? அதற்கில்லை, அதிரசத்திற்காக சென்றிருக்கிறாள். சென்ற முறை அங்கே போயிருந்த போது ஒரு மாமி இவளை பார்த்து, உனக்கு அதிரசம் பிடிக்குமாடி, அடுத்த வியாழன் வா, அதிரசத்தோடு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். யார் அந்த மாமி? உனக்கு தெரிந்தவர்தானா? இல்லை இல்லை, பரஸ்பரம் அறிமுகப்படுத்திக் கொண்டோம். ஈரடி அக்ரஹாரத்தில் இருக்கிறாள். பெயர் காந்திமதி. காந்திமதியா? ஆமாம். ஈரடி அக்ரஹாரத்தில் இருப்பதாகவா சொன்னார்கள்? ஆமாம். அடடா, அவர்கள் யார் என்று உனக்கு தெரியாதா? கேசவ சோமயாஜியின் அகத்துக்காரி. கேசவ சோமயாஜி ஊரிலேயே மிக உயர்ந்த வைணவராக மதிக்கப்படுபவர். அவரது அகத்துக்காரியா அந்த மாமி காந்திமதி? ஆமாம். அவர்களுக்கு தஞ்சமாம்பாளை பிடித்திருப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவர்களுடன் நம் பெண் பழகுவது வரவேற்கத்தக்க விஷயம். தஞ்சமாம்பாள் சத் விஷயங்களையும் நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்ள இது நல்ல ஒரு வாய்ப்பு. நாளை அவள் வாழ்க்கைப்பட போகும் இடத்திலும் நல்ல பெயர் எடுப்பாள் இல்லையா? நிச்சயமாக. மாமி ஒருவேளை விளையாட்டுக்கு சொன்னார்களோ? இல்லையே, விளையாட்டுக்கு சொல்கிறேன் என்று நினைத்தாயா? நிச்சயம் வருவேன் பார் என்று சொன்னார்களே. ஒருவேளை வந்துவிட்டு போயிருப்பார்களோ? ச்சே, நான் ஒரு மடச்சி. அவர்கள் அகம் எங்கே என்று கேட்டேனே. என் அகம் எங்கே இருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டாமா? நேராக அகத்திற்கே கொண்டு வந்து அதிரசத்தை கொடுத்திருப்பார்கள் அல்லவா? யார்? அதிரச வாசனை. அதிரச மாமி தானே? நான் அதிரச மாமி இல்லையடி, காந்திமதி மாமி. நான் அகத்திற்கு புறப்படலாம் என்று இருந்தேன் மாமி. கோபித்துக் கொள்ளாதேடி குழந்தை, சற்று தாமதமாகி விட்டது. இந்தா அதிரசம். மாமி, வாசனை ஆளை தூக்குகிறது மாமி. சரி சரி, உட்கார்ந்து சாப்பிடு. எதற்கு மாமி இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்கள்? பிறகு நீ மட்டும் சாப்பிட்டால் போதுமா? அகத்திற்கு கொண்டு போய் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் கொடுக்க வேண்டாமா? மாமி, அதிரசம் எப்படி செய்வது என்று எனக்கு வேண்டாம் வேண்டாம், என் அம்மாவிற்கு கற்றுத் தருகிறீர்களா? அடுத்த முறை எப்பொழுது வருவீர்கள் என்று சொல்லுங்கள். நான் என் அம்மாவை அழைத்துக் கொண்டு வருகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் கொண்டு வந்து தருகிறேன். சரியா? சாப்பிட்டு பார், எப்படி இருக்கிறது என்று சொல்லு. தேவலையே, நீ ரொம்ப சமர்த்தடி. எதை சொல்கிறீர்கள் மாமி? உன் வயது குழந்தைகள் அதிரசத்தை அப்படியே கடித்துதான் சாப்பிடும். நீ பீத்தெடுத்து எச்சில் படாமல் வாயில் போட்டுக் கொள்கிறாயே. மாமி, கடித்து சாப்பிட்டால் எச்சில் படும் என்று என் அம்மா சொல்லியிருக்கிறார்கள். நான் அதை முறையாக கடைபிடிப்பேன். ஆமாம், உன் அம்மா வரவில்லையா? வரவில்லை. ஏன் தெரியவில்லை. அகத்தில் நிறைய வேலை இருக்கிறதோ என்னவோ. அடடே, இவள்தான் அந்த அதிசய பிறவியா? இல்ல இல்லை, அதிரச பிரியையா? அக்கா, இவள்தான் நீ சொன்ன தஞ்சமாம்பாளா? நீ சொன்னது போலவே துருதுருவென்று இருக்கிறாளே. தஞ்சமாம்பா, இவள் என் தங்கை பெரிய பிராட்டி. இவர் அவளின் அகத்துக்காரர். இவர்கள் அகத்துக்கு வந்ததால் தான் நான் புறப்பட சற்று தாமதமாகிவிட்டது. என்ன தஞ்சமாம்பா, மாமியின் கைப்பக்குவம் எப்படி?
என் அக்காவின் கைப்பக்குவத்தை பற்றி கேட்க வேண்டுமா என்ன? தாங்களும் அந்த கைப்பக்குவத்தை கற்றுக்கொள்ள கூடாதா பெரிய பிராட்டி? நாளைக்கே தளிகை ஆகிவிட்டதா? அமுது செய்ய உட்காரலாமா என்று கேளுங்கள். அப்பொழுது காட்டுகிறேன் என் கைப்பக்குவத்தை. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எதையாவது செய்து உன் அகத்துக்காரனை பட்னி போட்டு விடாதே. அந்த பயம் இருக்கட்டும். மாமா, உங்களுக்கு அதிரசம் பிடிக்குமா? சேச்சா. என்னது, உங்களுக்கு அதிரசம் பிடிக்காதா? சேச்சா, இப்படி சிறிது சிறிதாய் தஞ்சமாம்பாள் வாயில் போட்டுக் கொள்வது போல் பிடிக்காது. பாதி ஒரு வாய், இன்னொரு பாதி இன்னொரு வாய், இரண்டே வாயில் ஒரு அதிரசத்தை தீர்த்து விட வேண்டும். அப்படி சாப்பிட்டால்தான் எனக்கு பிடிக்கும். எங்கே ஒரு அதிரசத்தை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? என்ன பயந்து விட்டாயா? பயப்படாதே, சும்மா நான் கிளம்பும் போதுதான் பாதி தூக்கை காலி செய்து விட்டு வந்திருக்கிறேன். அதனால் இப்பொழுது கேட்க மாட்டேன், சற்று நேரம் போகட்டும், கேட்கிறேன். சரி, உனக்கு அவல் பாயாசம் பிடிக்குமா? அடடா, என்ன இது? குழந்தையிடம் ஏதாவது நல்ல விஷயம் பேசுவீர்களா? அதை விட்டுவிட்டு சாப்பாட்டை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. சரிடி, நீ இவரை அழைத்து கொண்டு போய் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு வா. நான் இவளோடு பேசிவிட்டு வந்து விடுகிறேன். சரியக்கா, வாருங்கள். நன்றாக இருக்கிறதா தஞ்சமாம்பா? அருமையாக இருக்கிறது மாமி. வேறு ஏதாவது உனக்கு பிடிக்கும் என்றாலும் சொல், நான் செய்து கொண்டு வந்து தருகிறேன். வேண்டாம் மாமி, என் அம்மாவிற்கு இது ஒன்றுதான் தெரியாது. மற்றவையெல்லாம் பிரமாதமாக செய்வார்கள். புத்திசாலி அடி நீ. அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிறாயே, அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி மாமி, நீங்கள் எனக்கு பிடித்ததை செய்து கொண்டு வந்து கொடுத்தீர்கள். நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே. நீயா? போடி, நீ குழந்தை. நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். இல்லை, நான் ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டுமே. சரி, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போய்விடும். அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வேன். பார்த்து கொண்டே இருங்கள். சரி, பார்த்து கொள்ளலாம். இப்போது பத்திரமாக இதை அகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் அப்பா அம்மாவுக்கெல்லாம் கொடு. என்ன? மாமி, இந்த தூக்குதானே, நீயே வைத்துக்கொள். வேண்டாம் மாமி, நீங்கள் அடுத்த வியாழக்கிழமை வருவீர்கள் தானே? அப்போது இந்த தூக்கை கொடுக்கிறேன். காலியாக அல்ல, என் அம்மாவின் கைவண்ணம் நிறைந்ததாக. வருகிறேன் மாமி. பத்திரமாக போய்விட்டு வா. விஜயாம்பாள், விஜயாம்பாள், விஜயாம்பாள். சொல்லுங்கள் சுவாமி. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தெய்வவாரி சுவாமிக்கு புழுங்கல் அரிசி கஞ்சி தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இளஞ்சூடாக இருந்தால்தானே வாய்க்கு பிடிக்கும். எல்லாம் சரிதான். இந்த தெய்வவாரி அமுது செய்ய வேண்டுமே. நீங்கள் சொல்வதென்னமோ மிகவும் சரிதான். தினமும் ஒரு பிடி அளவாவது அவரை சாப்பிட வைப்பது என்பது பெரும் பாடாக இருக்கிறது. குழந்தையாக இருந்தாலும் பாலாடையை வைத்து புகட்டி விடலாம். இவரை எப்படி சமாளிப்பதென்றே புரியவில்லையே. சரி, சீக்கிரம் எடுத்துக்கொண்டு வா. ஆகட்டும் சுவாமி. திருக்கோஷ்டி நம்பிகளே, என்ன சொல்கிறார் நம் தெய்வவாரி? என்னை பொருட்படுத்த வேண்டாம். இவரை ஊருக்கு புறப்படும்படி சொல்லிக் கொண்டிருந்தேன். எங்கள் சொல்படி கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் உடனே புறப்பட்டு ஊருக்கு செல்கிறேன். என்ன, சம்மதம் தானே? பார்த்தீர்களா பெரிய நம்பி, இதற்கு பதிலே இல்லை இவரிடம். மொத்தத்தில் பிடிவாதம் ஒன்றையே தனது சொத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர். வார்த்தையால் என்னை சுடாதீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. அவர் அப்படி என்ன சொல்லிவிட்டார் தெய்வவாரி ஆண்டாரே? தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார், அவ்வளவுதான். அடியேனை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆச்சாரியர் சொல்லியே பல வேளைகளை செய்து பழகிவிட்டேன். அவர் இல்லாத வெறுமை அடியேனை
மிகவும் வாட்டுகிறது. அதனால் என் உடலும் எந்த பணியையும் செய்ய மறுக்கிறது. சுவாமி, இந்தாருங்கள். தெய்வவாரி, சற்று சாய்ந்து உட்கார்ந்து இந்த கஞ்சியை அருந்துங்கள். வேண்டாம், அடியேனுக்கு எதுவும் வேண்டாம். இந்த மனநிலையில் என் வாய்க்கு எதுவும் பிடிக்கவில்லை. அண்ணா, பிடிக்கின்றதோ இல்லையோ, ஒரு வாயாவது அருந்துங்கள். இல்லை, அடியேனை வற்புறுத்த வேண்டாம். அடியேனின் விதிப்படி நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். அது எப்படி விட்டுவிட முடியும் தெய்வவாரி? உங்களை கவனித்துக் கொள்ளும்படி ஆச்சாரியார் எங்களுக்கு கட்டளையிட்டு சென்றுள்ளார். ஆனால் நம் ஆச்சாரியரின் கருணைக்கு அடியே பாத்திரமாகவில்லையே. அவரும் இன்னும் வந்து சேரவில்லையே. தெய்வவாரி, உம் நிலையை கருத்தில் கொண்டுதான் நம் திருக்கோஷ்டி நம்பிகளும் அரையறை திருவனந்தபுரம் வரை அனுப்பியிருக்கிறார். அவரும் தகுந்த தகவலோடு இங்கு வந்து விடுவார். அது மட்டுமல்ல, அரையர் கூறிய தகவல்களை கேட்டதும் ஆச்சாரியரும் கூட கிளம்பி வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் வேறு எதிலும் சிந்தனையை செலுத்தாமல் உம்மை பெற்ற தாயைப் போல் இவர்கள் உமக்கு உணவு எடுத்து வந்திருக்கிறார்கள். தயவு செய்து ஒரு வாயாவது அருந்துங்கள். சரி, அமுது செய்கிறேன். ஆனால் அரையர் வந்த பின்பு அமுது செய்கிறேன். ஆச்சாரியர் வந்து கொண்டிருக்கும் தகவலை கூறட்டும். அடியேன் நிச்சயம் அமுது செய்கிறேன். அரையர் வரும் வரை பட்டினி கிடக்க வேண்டாம் தெய்வவாரி. ஆச்சாரியரை எதிர்கொண்டு அழைக்கவாவது உடலில் வலு வேண்டாமா? அதனால் தயவு செய்து வாருங்கள், வாருங்கள், அமருங்கள். இப்படி அமருங்கள். உம்மை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம் அரையரே. வந்து விட்டீர்களா? என் பகவானையும் அழைத்து வந்து விட்டீர்களா? சொல்லுங்கள் அரையரே, சொல்லுங்கள். சரி அரையரே, ஆச்சாரியரை சந்திக்க முடிந்ததா? அவர் எப்படி இருக்கிறார்? ஆச்சாரியரை சந்தித்தேன். அவர் நலமாக உள்ளார். மிக நல்லது. அனந்த பத்மநாபனை நன்கு சேவித்து மங்களாசாசனம் செய்திருப்பார் என நினைக்கிறேன். சரி, அவர் தங்களுடன் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளி விட்டாரா அல்லது? இல்லை பெரிய நம்பிகளே, ஆச்சாரியர் அடியேனுடன் வரவில்லை.